கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, இந்த சிலுவை தியானத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்ல கவனிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எவ்வளவு அழகாக பவுல் தெளிவாக சொல்றார் தெரியுமா? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுற அப்படின்னா, நல்ல கவனிங்க. சிலர் ரதங்களையும் குறித்து குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று தாவீது அரசன் சொல்லுகிறான். ஆனால் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற விஷயம். அடுத்த என்ன கேட்டால், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற விஷயம். எதுக்கு இவர் சொல்றாருன்னா, 3 காரியத்தை அதற்குள்ளே அவர் வைக்கிறார். 3 காரியம் தான், ரொம்ப கிடையாது. இந்த 3 நீங்கள் சரியாக செய்வீர்களானால் பவுலை போல நீங்களும் பிரகாசிக்கலாம். உங்க ஊழியம் சிறக்கும், உங்க குடும்பம் தனிப்பட்ட தன்மையில வளரும், கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிப்பீர்கள். அதில் ஒரு 3 காரியத்தை அவர் அழகா சொல்றார். ஒன்று, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகம் இப்ப எங்க இருக்கு? சிலுவையில் இருக்கு. உலகம் எங்க இருக்குங்க? உங்க சிலுவை இப்ப எங்க இருக்கு? உங்க உலகம் எங்க இருக்கு? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. எப்படிங்க? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த பகையை அவர் சிலுவையில கொண்டாரே, சோத்திரம். இந்த சிலுவை உங்க வாழ்க்கையில ஒரு மறு வாழ்க்கை உண்டாக்கி வைத்திருக்கிறது. மறு ஜென்ம வாழ்க்கைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறது, ஒத்தாசை பண்ணுகிறது. இவர் சொல்லாரு, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை இருக்கு, அந்த சிலுவையில் உலகம் இருக்கு, அது அறையப்பட்டிருக்கு, அதால இறங்கி வர முடியாது. நல்ல கவனிங்க, அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. 2வது சொல்லாரு, நானோ உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த பக்கம் பவுல் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், இந்த பக்கம் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. எனக்கு பின்னால் ஒரு சிலுவை இருக்குங்க. அந்த சிலுவையில் என்ன அறையப்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கொஞ்சம் என்ன கவனிக்கிறீங்களா? உலகம் சிலுவையில் அறையப்பட்டுட்டு, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட என்ன இருக்கு? இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்க உலகம் சிலுவையில் அறையப்பட்டாச்சு, நீங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்க. ஆசை இச்சை சிலுவையில் அறையப்பட்டதே அது தன்னை விடுவித்துக் கொண்டு வராது. நாம் அதற்குள்ளே போனால் அது உள்ளே வந்துவிடும். புரியலையா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், வழங்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய ஆதாம் இப்ப எங்க இருக்கிறான்? சிலுவையில் இருக்கிறான். பழைய ஆதாமுடைய உலகம் எங்க இருக்கு? சிலுவையில் இருக்கு. பழைய ஆதாமுடைய ஆசை இச்சை எங்க இருக்கு? சிலுவையில் இருக்கு. இப்ப நான் கிறிஸ்துவை உடையவன். நான் அல்ல, கிறிஸ்துவே. சொல்லுங்க எல்லாரும், நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு. சாந்த மனத்தாழ்மை இருக்கணும். ஆமீன். இன்னைக்கு நிறைய சாந்த மனத்தாழ்மை இல்லை, கோவப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க. எதுக்கு படபடப்பு வருது? இயேசு சாந்தமா இருந்தார், நீங்கள் சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு சாந்தத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும். ஒரு நாளும் அறையப்பட்ட உலகத்திடத்துல போகாதீங்க, அறையப்பட்ட ஆதாம் இடத்துல போகாதீங்க, அறையப்பட்ட ஆதாமுடைய ஆசை இச்சை இடத்துல போகாதீங்க. கர்த்தரோட போங்க, கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மனமகிழ்ச்சியான நல்ல காலை வேளையில ஆண்டவரே, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று இங்கே சிலுவை
உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆதாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஆசைச்சு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. இனி நான் கிறிஸ்துவுடன் கூட இருக்கிறேன் என்ற ஒரு புதிய வெளிப்பாடோடு இந்த வருஷத்தில் தொடங்குவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி தகப்பனே. தொடர்ந்து பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியம் செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.